நீங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறீங்களா இல்லை கிறிஸ்துவர்களாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்கணுமா? உங்கள் ஜீவனை கொடுக்கணும். ஆமாவா? ஆமாங்க, உங்கள் ஜீவனை கொடுக்கணும். அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள்லாம் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. புரியுதா? அப்படின்னா அவங்க வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்காக, ஆண்டவர் ஊழியத்துக்காக, அப்படின்னா விசேஷமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு எவ்வளோ 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 தூரம் அவர்கள் அந்த செய்தியை அறிவிக்க முடியுமோ, பரப்ப செய்ய முடியுமோ அவ்வளவாக தீவிரமாக செஞ்சாங்க. அதனால் அவங்க இரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஓகே, இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எங்கே? ஜெருசலம், யூதியா, சமரியா, உலகம் முடிவு பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. சாட்சிகளாக இருப்பீங்க. ஓகே, சொல்லுங்கள். சாட்சிகளாக இருப்போம். சொல்லுங்கள். கையை தூக்கி சாட்சியாக இருப்போம் சொல்லுங்கள். கையை தூக்கி சாட்சியாக இருப்போம் சொல்லுங்கள். ஓகே, சாட்சியாக இருப்பீங்களா? அப்போ அன்னைக்கு சாட்சி என்ற வார்த்தை அதோடைய மூல வார்த்தையில், கிரேக்க வார்த்தையில் சாட்சிக்கு என்ன அர்த்தம்னா இரத்த சாட்சி. ஹலோ, அன்னைக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார்ல, அந்த வார்த்தைக்கு மூல பாஷை அப்படின்னா கிரேக்க வார்த்தையில் மாட்டஸ் என்று சொல்லி அதோடைய அர்த்தமாக இருக்கிறது. மாட்டஸ்னால் இரத்த சாட்சிகள். அதனால தான் அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. இப்போ நீங்கள் சாட்சியாக இருக்க போகிறீங்களா இல்லை கிறிஸ்தவனாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. நீங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறீங்களா இல்லை கிறிஸ்துவர்களாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. புரியுதா?